சிம்பிள் அண்ட் ஹெல்த்தி ஃபுட். நான் நேற்று தண்ணி ஊற்றி வச்சிட்டேன். சட்டியில் தான் சாப்பாடு வச்சுருந்தேன், தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இது ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப ஹெல்த்தியாக நல்ல சாப்பாடு இன்றைக்கி காலமே நாங்கள் சாப்பிட போகிறோம். பாருங்கள், பழைய சாப்பாடு வேஸ்ட் பண்ணாதீங்க, தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. மறுநாளைக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், சாப்பாடு தண்ணி ஊற்றிருக்கேன். வீட்டில் ஊற்றி வச்சுருந்த தயிர் இருந்தால் அதை யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஒரு பேக்கெட் தயிர், இல்லைன்னா ஒரு டம்ளர் மாதிரி வரும், அந்த தயிர் எடுத்துக்கோங்க. நான் ஒரு பேக்கெட் தயிர் ஊற்றிக்கிறேன். சுவையாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு கருவாடு வறுத்துக்கிடலாம், கருவாடு சுட்டுக்கிடலாம், தொகையில் அரைச்சிக்கிடலாம், ஊறுகாய் பார்த்துக்கலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம். போட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. கையிலேயே நல்லா கல் உப்பு போட்டு பிசைஞ்சிக்கோங்க. இப்போ இதில் சாம்பார் வெங்காயம், பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு பிணையணும். கல் உப்பு போட்டு பிசைஞ்சால் தான் நல்லா மசிய வரும். பிசையலாம். சின்னதாக சாம்பார் வெங்காயம், பச்சை மிளகா எல்லாம் போட்டுக்கிடணும். பச்சை மிளகா வறுத்துக்கிடலாம் எண்ணெயில் போட்டு. அப்படி இல்லைன்னா சாம்பார் வெங்காயம் மட்டும் இதில் போட்டு பச்சை மிளகா வறுத்துக்க போகிறேன் எண்ணெயில் உப்பு போட்டு. கொஞ்சம் தயிர் போட்டு வறுத்துக்கிடலாம். அல்லுப்பு இல்லைன்னா சால்ட்டு கூட போட்டுக்கிடலாம். 3 பச்சை மிளகா எடுத்துக்கிறேன். உப்பு, கொஞ்சமாக தயிர் இதில் இருக்குது. சாம்பார் வெங்காயம், இது தயிர் உப்பு போட்டு ஊற வச்சுருக்கேன். பச்சை மிளகா வறுத்துட்டு இதெல்லாம் போட்டேன். சுவையான ஹெல்த்தி ஐஸ் பிரியாணி. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். மண் சட்டி சோறு. காரம் இருக்காது, உப்பு தயிரும் போட்டனால. சுவையான சாப்பாடு. சாப்பாடு தயாரா?